ஒரு சகாயத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல தனம் அப்படிங்கிறது நல்லபடியாக சேரும். அடுத்தவங்களுக்காகவே உழைச்சேன், எனக்கு அதில் ரிட்டர்ன் எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்த காலம் போய் ஒரு காரியம் பண்ணினேன், எனக்கு இது கிடச்சிது, இதன் மூலமாக எனக்கு வருமானம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாகட்டும், கூட்டு தொழிலாகட்டும், தனியாக பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாலும் சரி, அது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக லாபம் ஈட்டக்கூடிய காலகட்டம் இது. அடுத்ததாக கணவனோ மனைவியோ அவங்கள விட்டு ரொம்ப நாளாக நம்ம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அது இப்போ மீண்டும் சேர்ந்து குடும்ப உறவு அப்படிங்கிறது நல்லா மேம்படக்கூடிய காலகட்டம் இது. குடும்பத்தில் ஒரு புதிய வரவு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய காலகட்டம் இது. பல பேருக்கு உங்களுடைய ஒரு வீடு வாகனம் ஏதாவது ஒன்று வசதி நான் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாமே அது எதுவும் இப்போதைக்கு நடக்கலையே, ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. வேலை மாறணும்னு காத்துட்டு இருந்தவங்க உங்களுக்கு எல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும். அதற்குண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை அப்படிங்கிறது எங்கெல்லாம் படுறதுன்னா உங்களுடைய 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்குறார். அப்போது குரு பகவானுடைய பார்வை விழறதுனால அந்த பாவகங்கள் எல்லாமே சுபவலு அதுக்கு கிடைக்கும். அதே போல் சுக்கிரனும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது குடும்பத்திற்காக பல சுப விரயங்களை உங்களை செய்ய வைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதோ, மனைவிக்காக ஏதாவது நீங்கள் அவங்களுக்காக ஒரு சுப செலவுகள் நீங்கள் பண்ணுறதோ, குழந்தைகளுக்காக பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அடுத்ததாக உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் நல்ல வலுவோடு உட்கார்றார். ஒரு வார்த்தையை பேசினாலும் அதை ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவீங்க. அதில் நிச்சயம் ஆழமான ஒரு கருத்து இருக்குங்கிறத எதிராளி கட்டாயமாக உணர்ந்துப்பாங்க. இத்தனைனா உங்களுடைய வார்த்தையை வேல்யூ பண்ணாதவங்க கூட இப்போ யோசிப்பாங்க, அவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அவங்களுடைய வார்த்தையில் ஒரு நல்ல ஆழமான கருத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்குவாங்க. அதனால உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கூடும். வேலை செய்கிற இடமாகட்டும், தொழில் செய்கிற இடமாகட்டும், உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். யூ வில் ஹேவ் அ சே அந்த இடத்துல. இது குடும்பத்திலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இளைய சகோதர உறவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான சுப விஷயங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு செலவுகள் பண்ணணும் அப்படின்னாலும் அதெல்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணிக்கலாம். பூர்வீக வகையில் இருந்த அந்த சுணக்கங்கள் எல்லாமே மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடம் 12ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து ஒரு நல்ல சுபத்தன்மையில் அவர் இருக்கார். அடுத்தவர் 3ஆம் இடத்திற்கு மாறினா கூட உங்களுக்கு அதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் அமைய போகிறது கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக திருமண முயற்சிகளில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணலாம். அடுத்து இப்போது ஏற்கனவே திருமணமானவர்கள் உங்களுடைய உறவு சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு பாசிட்டிவான நிலையை நோக்கி அது போகும். திருமண முயற்சி மட்டும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. ரொம்ப அருமையான காலகட்டம். தொழிலில் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு மனக்குறையோடு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம்